ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு எங்கள் வீட்டில் ஈவினிங் ஸ்நாக்ஸு ராகி சேமியா புட்டு தான் செய்ய போகிறேன். அது ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸும் கூட. இப்போ அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ராகி சேமியா புட்டு செய்கிறதுக்கு இப்போ நான் வந்து ஒரு பேக்கெட் ராகி சேமியா எடுத்திருக்கேன். சர்க்கரை, நெய், தேங்காய். இப்போ நான் புட்டு செய்கிறதுக்கு இப்போ நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இதில் பிசைஞ்சு விட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி நம்ம தண்ணி தெளித்து நல்லா பெசரி வச்சுக்கின்றணும். ஏன்னா நம்ம வந்து இதை ஆவியில் தான் வேக வைக்க போகிறோம். இதை வேக வச்சிடலாம். இப்போ நம்ம இட்லி செட்டில் தண்ணி வச்சாச்சு. நம்ம அதில் தான் அவிக்க போகிறோம். அதில் கந்தையை போட்டுக்கலாம். கொஞ்சம் தண்ணி கொதிக்கட்டும். தண்ணி கொதிச்சிருச்சு. அதை எல்லா பக்கமும் இப்படி பரப்பி வச்சிடலாம். இப்போ நம்ம மூடி போட்டுடலாம். ஒரு 10 நிமிஷம் போல் அவியட்டும். இந்த ராகி சேமியா அவியறதுக்குள்ளேயும் நம்ம இந்த தேங்காவெல்லாம் சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்து துருவிக்கலாம். இதை மிக்சி ஜாரில் சேர்த்துடுறேன். தேங்காவை நல்லா இந்த மாதிரி துருவியாச்சு. இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், சூப்பராக அவிஞ்சிருச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் போல் அப்படியே இருக்கட்டும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இது கொஞ்சம் ஆறிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். எடுத்து நம்ம பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ இதை கொஞ்சம் நல்லா உதுத்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம துருவி வச்சிருக்க இந்த தேங்காவை சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா இதே மாதிரி பெசரி விட்டுருங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த சர்க்கரையை இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ சத்தான சுவையான ராகி சேமியா புட்டு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மீனு செருப்படிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.